Hello everyone, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நெல்லிக்காயோடைய பெனிஃபிட்ஸ் என்ன, அப்படியே இந்த நெல்லிக்காய் வந்து யார் சாப்பிடலாம் யார் சாப்பிடக்கூடாது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஹெல்த் டிப்ஸ் வந்து அடிக்கடி பார்க்கலாம். ஸோ நெல்லிக்காய் வந்து ஒன் ஆஃப் தி வைட்டமின் சி ரிச் ஃபுட். இந்த நெல்லிக்காய் வைட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து அயர்ன் ஃபோலிக் ஆசிட் எடுக்கிறவங்களுக்கு அந்த அயர்ன் ஃபோலிக் ஆசிட் அப்சார்ப்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அப்படியே நெல்லிக்காய் வந்து ஒரு டைஜஸ்டிவ் மெக்கானிசமை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். அப்படின்னா ஃபுட் டைஜஷன் வந்து கரெக்டாக நடக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அப்படியே நெல்லிக்காய் டெய்லி எடுக்கிறதுனால இது பாடியோடைய இம்யூன் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஒரு எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். அப்படியே இதுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் கூட இருக்குது. அதனால் எங்கேயாவது உடம்புல இன்ஃப்ளமேஷன் இருக்குது, லைக் வயிறில் வந்து கேஸ்ட்ரிக் அல்சர் இல்லை சில ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அது வந்து இன்ஃப்ளமேஷனுக்கு எகென்ஸ்டாக ஆக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் நெல்லிக்காய்க்கு இன்னொரு முக்கியமான ஃபங்க்ஷன் என்னென்னா அது லிவரை வந்து க்ளீன் பண்ணும். ஸோ லிவரை க்ளீன் பண்ணுறதுனால கெட்ட கொழுப்பு என்ன இருக்கோ அப்படின்னா கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு கூட நெல்லிக்காய் வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் நெல்லிக்காய் வந்து டெய்லி எடுக்கிறதுனால இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா இது யூரின் அவுட்புட்டை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அதனால் யூரினோட குவான்டிட்டியோ இல்லைன்னா குவாலிட்டி ஆஃப் யூரின் கூட நல்லா போகும். அண்ட் இந்த நெல்லிக்காய் வந்து யார் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ நெல்லிக்காயில் வந்து நான் இப்போ தான் சொன்ன மாதிரி யூரின் அவுட்புட் அதிகமாக்குறதுனால இது டெய்லி ஒரு நெல்லிக்காயோ இல்லைன்னா 2 நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால அவ்வளோ தெரியாது. பட் சில பேர் இது நல்லது அப்படின்றதுக்காக ஒரு நாளைக்கு 5 நெல்லிக்காய் இல்லைன்னா 3-4 நெல்லிக்காய் காலையில் ஒரு வேளை சாயங்காலம் ஒரு வேலைன்னு சொல்லிட்டு மாற்றி சாப்பிட்றதுனால அதனால் வர்றது தான் அதோடைய சைடு எஃபெக்ட், எக்ஸசிவ் இன்டேக்னால வர்றது. ஸோ மேஜராக என்னென்ன வரும் அப்படின்னா யூரின் அவுட்புட் அதிகமாக போகிறதுனால அந்த பர்சன் வந்து டீஹைட்ரேட் கூட ஆகலாம். ஸோ டீஹைட்ரேஷன் வந்து காஸ் பண்ணும். அப்படியே டெய்லி எக்ஸசிவாக எடுக்கிறதுனால இந்த சீக்கிரமாக சளி பிடிச்சிக்கோ இல்லை கோல்டு ஆகும் அப்படின்றவங்களுக்கு அடிக்கடி கோல்டு பிடிக்கிறதோ இல்லைன்னா சைனசைட்டிஸ் கூட ட்ரிகர் பண்ணிவிடும். இப்படியே அதிகமாக யூரின் அவுட்புட் வெளியே போகிறதுனால உடம்புல தண்ணி கம்மியாகும். ஸோ அந்த தண்ணி கம்மியாகிறதுனால கூட ஹைப்போடென்ஷன் கூட காஸ் பண்ணும். யூஸ்வலி வந்து இந்த நெல்லிக்காய் வந்து பிளட் லெவல் சுகரை வந்து குறைக்கிற தன்மை இருக்குது. ஆனால் எக்ஸசிவாக எடுக்கிறதுனால சில டைம் வந்து சடன் லோ சுகர் கூட காஸ் பண்ணும். இதோடு சேர்ந்து இதில் வைட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால, வைட்டமின் சின்னா ஆஸ்கார்பிக் ஆசிட், அது அதிகமாக இருக்கிறதுனால ஆல்ரெடி அல்சர் கண்டிஷன் அதிகமாக இருக்குது இல்லைன்னா எக்ஸசிவ் ஹெச்சிஎல் ப்ரொடக்ஷன் வயிறில் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் அசிடிட்டியை வந்து கூட காஸ் பண்ணும். இது ஒரு நெல்லிக்காய் ஒரு நாளைக்கு எடுக்கிறதுனால வராது, அதிகமான அளவில் நெல்லிக்காயை சாப்பிட்றதுனால அதோடைய சைடு எஃபெக்டாக கூட வரும். அண்ட் இந்த நெல்லிக்காயை வந்து எப்போ சாப்பிடலாம் அப்படின்னு, ஒன்றும் எர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடணும், இல்லைன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழித்து சாப்பிடணும். எந்த விதத்தில் சாப்பிட்லாம், அப்படியே பச்சையாக 1 இல்லை 2 நெல்லிக்காய் சாப்பிட்லாம், இல்லைன்னா வேக வச்சு கூட சாப்பிட்லாம், இல்லைன்னா அதை ஜூஸாக போட்டு கூட சாப்பிட்லாம், இல்லைன்னா நெல்லிக்காய் பவுடர்னு கூட மார்க்கெட்டில் கிடைக்கும், அதை கூட நம்ம சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி நிறைய ஹெல்த் டிப்ஸை வந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய சஜஷனை வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.